வணக்கம். எம்சிஎக்ஸ் கோல்டு ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூன் 29, 2026. இது டெலிவரி ட்ரேடர்களுக்கு உண்டான யுக்திகள். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 11:37 ஜூன் 29, 2026. இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ யூடியூப்லேயே போட்டிருக்கோம், அதை பாருங்கள். அது இன்ட்ராடே ட்ரேடருக்கு உண்டானது, இது டெலிவரி ட்ரேடர்களுக்கு உண்டானது. இது என்னென்னா, கடந்த வாரம் டெலிவரி ட்ரேடர்ஸ்க்கு எதிர்பார்த்த டார்கெட்டு கீழே 1,39,311 தொடும். அப்புறம் அதற்கும் கீழே 1,36,665 என்ற நிலைகளுக்கு இடையில் மீண்டெழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதுதான் இது டார்கெட்டு, டெக்னிக்கலாக வார அளவில் உண்டான டார்கெட்டு. ஆனால் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல, இதோடு நின்றுச்சு பாருங்கள், இதோடு நின்றுச்சு போன வாரம் இது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா, இந்த டார்கெட்டுகளை கரடிகளால் அந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியல, செல்லிங்க அந்த அளவுக்கு அவங்களால விற்பனை செய்ய முடியல. அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ சரி, இந்த வாரத்துக்கு உண்டான என்ன யுக்திகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாரம் எப்படின்னா, இந்த நிலை உடைபடும் என்று எதிர்பார்க்கிறார்கள் டெலிவரி ட்ரேடர்ஸை. ஆனால் அதே சமயம், அதாவது 1,42,360 உடைபடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதே சமயம் இதை உடைக்காவிட்டால் இங்கிருந்து மீண்டெழும், அதாவது 1,40,547 உடைக்காமல் இருந்தால் இந்த ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் டெலிவரி ட்ரேடர்ஸ். இதுதான் எதிர்பார்ப்பு. சரி, இப்போ இது உடையும் என்று எதிர்பார்க்குறோம். இது உடையிலேனா என்ன பண்ணுறது? இங்கிருந்து ஏற்றம் இருந்துச்சுன்னா 1,45,961 என்ற நிலை வரை ஏற்றம் இருக்கும். அதே சமயம் வார அளவில் இதையும் கடந்து இந்த நிலைகள், அதாவது 1,45,961, 1,47,772 இந்த இரு நிலைகளுக்கும் இடையில் திரும்பவும் விற்பனை இருக்கும். டெலிவரி ட்ரேடர்ஸு விற்பனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்த 1,47,772 கடக்கக்கூடாது. இங்கே இறங்கும் என்று எதிர்பார்த்து விற்பனை செய்தீர்கள், ஆனால் இந்த 1,47,772 கடக்கக்கூடாது. இதுதான் சாராம்சம். அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீக்கு எதிர்பார்த்த டார்கெட் இது நடக்கலை. அப்புறம் இந்த வாரம் இதை உடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார், இந்த டார்கெட் உடைபடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதை உடைக்காமல் இருந்தால் ஏற்றம் இருக்கும். அதே சமயம் இது உடைபடாமல், இந்த நிலை உடைபடாமல் இங்கிருந்தே ஏற்றம் இருந்தால் ஏற்றம் இதுவரை இருக்கும். அதே சமயம் இன்ட்ராவீக் பேசிஸில் இதை கடக்கவும் வாய்ப்புண்டு. அதே சமயம் இந்த நிலைகளில் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் விற்பனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 1,47,772 கடக்கக்கூடாது. இதுதான் இது டெலிவரி பேஸ்டு, அதாவது டெலிவரி பேஸ்ட்னால் இந்த வாரத்துக்கு உண்டான நிலைகள். இதற்கு தகுந்தபோல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எங்களது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். எங்களது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.